ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி காப்ளின் நைட் அப்படிங்கிற மன்பாவோட எபிசோட் 15 தான் இன்னைக்கு இப்படி எல்லாம் பார்க்க போறோம். இந்த மன்பாவோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். அண்ட் கண்டிப்பா இந்த மன்பாவை நான் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம சாப்டருக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஹீரோவும் அந்த புதுசா வந்த பொண்ணை பார்த்து இவ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து அப்ப நான் கேள்விப்பட்டது உண்மையா, நீ தான் அந்த ஹாஃப் ஹியூமனா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிட்டு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவுமே ஃபர்ஸ்ட் டைமா இந்த வேர்ல்டுக்கு வந்து ஒரு பொண்ணு என்கிட்ட சாஃப்டா பேசுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குற பொண்ணும் சரி உனக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், அதுக்கு அந்த ப்ளூங்கிற பொண்ணும் இது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கே, நான் கிராண்ட்ஃபா போகி கிட்ட பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னது பார்ட் டைம் ஜாபா, இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குற பொண்ணு கேட்கவும், பார்ட் டைமா நான் எதுவும் பெருசா பண்ணல, என்னோட வேலை என்னன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்கள்லாம் எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டா பண்றாங்களா இல்லையான்னு பாக்குறது தான் வேலை அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த பொண்ணுகிட்ட பேச்சு தரம் மட்டும் இல்ல இவகிட்ட வேற ஏதோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், அந்த பொண்ணும் நான் இந்த இடத்துக்கு ஏன் முக்கியமா வந்தேனா, நீங்க இங்க 2 முக்கியமான டீமனோட கதையை முடிச்சிருக்கீங்க, அதுக்காக நான் தாத்தாவுக்கு பதிலா உங்களையும் பார்த்துட்டு உங்களுக்கான ரிவார்டை செட்டில் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குற பண்ணோம். ஓ அப்படியா, அப்பனா ஓகே, நீ கொண்டு வந்த எல்லா ரிவார்டையுமே இவன்கிட்டே கொடுத்துரு, ஏன்னா இவன் தனியா தான் அந்த 2 டீமனோட கதையை முடிச்சான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அந்த பொண்ணு எனக்கு தெரியும் இவனை பாக்குறப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவன் பயங்கர இன்கிரீடபிளா இருக்கான், இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹியூமனா இருந்தான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குற பொண்ணு அப்போ ஃபெஸ்டிவலில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது, இவன் மட்டும் இப்படியே போயிட்டு இருந்தானா கண்டிப்பாக இவன் சோல்வாவுக்கு ஒரு காம்படிட்டராக வருவான் அப்படின்னு அந்த பொண்ணுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு வேளை இவன் சோல்வாவுக்கு காம்படிட்டராக வந்தா அப்பதான் இது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு, இந்த பக்கம் அந்த சோல்வாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து உங்களை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச உங்ககிட்ட உங்களுக்கு தேவையான பொட்டன்ஷியல் இருக்கு, ஸோ உங்களுக்கு நான் ரிவார்டு தரலான் இருக்கேன், ஸோ உங்களுக்கு ரிவார்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோமே இதை கேட்டுட்டு எனக்கு வேண்டியதை நானே சூஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அந்த பொண்ணை பார்க்கவும், அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு மொத்தம் 2 சான்ஸ் இருக்கு, இந்த நிமிஷமே நீ வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு, அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான டீமன் கிங்கா மாறதுக்கான வாய்ப்பு, எது உனக்கு வேணும் அப்படிங்கறத நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும், இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோட ஸ்கூலை தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நடந்து வந்துகிட்டு இருக்கவும் அப்போ அவன் ஃபோனுக்கு ஒரு கால் வரவும் அவன் அட்டன் பண்ணிட்டு, நீ இப்போ கொஞ்ச நாளாக ஸ்கூலுக்கு வரதுல அப்புறம் ஃபோன் இப்போ சுவிச் ஆஃப்ல இருக்கு, இப்போ எனக்கு புது நம்பர்லேருந்து கால் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக நீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ தான் கால் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதையே கரெக்டாக கெஸ் பண்ணுறான். அப்போ சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்கவும், நம்ம ஹீரோவும் எனக்கும் உன்கிட்ட சொல்லணும் தான் ஆசை, பட் என்னால் அதை சொல்ல முடியாது, அப்புறம் யூஷின் உனக்கே தெரியும் நான் உனக்கு கால் பண்ணியிருக்கேனா எனக்கு நீ இப்போ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியாக்கணும், ஒருவேளை அது உன்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு யூஷினுமே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், ஆனா இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரவும், இதை கேட்டு யூஷினுமே பயங்கர கடுப்பாயிட்டு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காத, டக்குனு விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு அவனுக்கு கத்த, நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு, நான் இப்போ ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ திடீர்னு ஒரு மாசம் காணா போயிட்டேன் அப்படின்னு சொன்னா எங்க அம்மா அதை நினைச்சே கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவாங்க, ஸோ நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ எங்க அம்மா கிட்ட போய் நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு சொல்ல முடியாத வில்லேஜில் தங்கி என்னோட வெயிட்டை குறைக்கிறதுக்காக போயிருக்கேன் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இதை கேட்ட யூஷினும் சரி ஓகே பண்ணி தொலைகிறேன், அப்படி இதை நான் கேட்குறேன் அப்படின்னு நீ தப்பா நினச்சிக்காத, உன்னால என்ன நம்ப முடியலன்னா என்கிட்ட சொல்ல வேணாம், அப்புறம் அந்த தவிர்க்க முடியாத பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா, ஒருவேளை உன் பிரச்சனை என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும், இதை கேட்டு நம்ம ஹீரோவுமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்லலான்னு பார்த்தா அப்ப சோல்வாவும் டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து நீ உண்மையை சொல்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ஒரு வேளை ரூல்ஸை மீறி அவன்கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னா உன் ஃப்ரெண்டு இதில் இன்வால்வ் ஆயிடுவான், அவனுக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஹீரோவுமே எதுவுமே பேசாம அமைதியாயிடுறான். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் உனக்கு என்கிட்ட இப்போ சொல்றதுக்கு விருப்பம் இல்லைனாலும் உனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் என்ன நீ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இப்போ காலை கட் பண்றான். இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட மனசுக்குள்ளேயும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்படியே தூங்கிட்டியா ஓய் அப்படின்னு யாரோ ஒரு ஆள் கூப்பிடுற மாதிரி நம்ம ஹீரோக்கு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா அப்ப இதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இதை கேட்ட அந்த பொண்ணும் இதெல்லாமே உண்மைதான், ஆனா இது எல்லாமே உன்னோட கற்பனையிலேருந்து எடுத்தது தான், இதெல்லாமே ஜஸ்ட் உன்னோட கனவு தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், நம்ம ஹீரோமே இதை கேட்டுட்டு பயங்கரமா வருத்தப்படுறோம். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குற பொண்ணும் உனக்கு உண்மையிலே இந்த இடத்துல இருந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உன்னை இப்பே ஹியூமன் வேர்ல்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், ஸோ உன்னோட சாய்ஸ் தான், உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு அந்த ப்ளூங்கிற பொண்ணு கேட்கவும், நம்ம ஹீரோமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இப்போ இந்த இடத்த விட்டு போயிட்டு அப்புறம் சில மாசத்துக்கு அப்புறமா வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை, அப்படி ஒரு வேளை இந்த இடத்த விட்டு நான் போற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை கேட்டு அந்த பொண்ணு ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோவும் நான் எல்லாத்தையுமே இப்போ ப்ராப்பரா கத்துக்கலேனா அப்புறம் வருத்தப்பட போறது நான் தான், வீட்டுக்கு போய் ஒன்றும் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு நான் இங்க போராடி இறந்து போனா கூட பரவாயில்ல,
நான் ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ எனக்கு தேவையான பவரும் ஸ்ட்ரென்த்தும் என்கிட்ட இருக்கு. ஸோ இதை நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பா டீமன் கிங் ஆவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை கேட்டு அந்த பொண்ணும் என்னது டீமன் கிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோவை காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்த பொண்ணும் பயங்கர கோவமா நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போறதுன்னு ஒரு சாய்ஸே இல்லாத உன்னை இவன்ட்ட கொடுத்து எதுக்காக இவனை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா இவனை கொடுக்கணும் வந்த ரிவார்டை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு. இந்த முட்டாள் தான் நீ சொல்ற எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட அந்த ப்ளூங்கிற பொண்ணும் சரி ஓகே ஃபன் பண்ணதெல்லாம் போதும். நான் ஜஸ்ட் இவனுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் வச்சேன். அப்புறம் இவன் மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் நான் இவன்கிட்ட ஒரு கேம் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்து சாரின்னு சொல்றா. இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுக்குற பொண்ணை பார்த்து நான் உன்கிட்ட கொடுத்த புக்கை படிச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கவும் சி அந்த தியரி புக்கை என்னால் படிக்க முடியல, அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குற பொண்ணு சொல்லவும் இதை கேட்ட அந்த ப்ளூங்கிற பொண்ணும் அந்த புக்கை நீ படிச்சாதான் உன்னால ஹியூமன்ஸ் கூட மிங்கிள் ஆக முடியும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு இவளும் சொல்கிறேன். அப்போ ப்ளூ டக்குன்னு நான் வேணா இவனை எங்கேயாச்சும் வெளில கூட்டிகிட்டு போயிட்டு வரவா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவனை வெளில கூட்டிகிட்டு போயிட்டு வர கண்டிப்பாக இவனால புதுசாக ஏதாவது கற்றுக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் என்னது நானும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக இவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குற பொண்ணு சொல்கிறா. இதை கேட்டுட்டு டக்குன்னு ப்ளூவும் அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான டீமானிக் க்ரோவா மாறுறா. இப்போ அவளுமே நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. எங்கள் டீமன் வேர்ல்டுக்கும் உங்கள் எர்த்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு, அப்புறம் எங்களுக்குன்னு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஒரு 6 மாதத்துக்கும் ஒரு வாட்டி மட்டும் தகுதியான ஒரு டீமன் மான்ஸ்டர் என்னால் ஹியூமன் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும், அதுவும் ஒரு நாள் மட்டும். அன்னைக்கு ஃபுல்லாக அவன் என்னோட கண்ட்ரோலில் தான் இருப்பான். ஸோ இப்படி தான் அவனை இப்போ நான் ஹியூமன் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு ப்ளூ நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு இப்போ ஹியூமன் வேர்ல்டுக்கு தான் வரா. நம்ம ஹீரோவை அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஃபோன் வாங்கிக்கிட்டு நீங்கள் பண்ணுற உதவிக்கு ரொம்ப நன்றி, உங்களால தான் நான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவுக்கு ஃபோனை கொடுத்துட்டு நீ உன் ஃப்ரெண்டுக்கு வேணா கால் பண்ணி பேசிக்கோ, அப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதை மட்டும் மறந்துடாது, நீ ஒரு வேளை உண்மையை சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா கூட உன் ஃப்ரெண்டு இங்கே மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லவும் எனக்கு புரியுது நான் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட அதுக்கப்புறமா தான் கால் பண்ணி பேசியிருப்பான். அப்போ அந்த பொண்ணு உனக்கு வேணா உன்னோட ஃபேமிலி போய் ஒரு வாட்டி மீட் பண்ணி நேரில் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வேண்டாம், ஒருவேளை நான் அவங்க பார்த்தா தான் பிரேக் ஆவாங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட அந்த பொண்ணு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கவும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா, நான் கொஞ்சம் சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்கவும் இதை கேட்ட அந்த பொண்ணு என்ன சொல்ற உண்மையை சாப்பாடு வாங்கி தர போறியா, எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா ஹியூமன் வேர்ல்டில் வந்து சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணணும்னு. நான் ஒரு வாட்டி இங்கே ஹியூமன் வேர்ல்டுக்கு வரப்பையும் என்னால் சாப்பிட மட்டும் முடியலப்பா, ஏன்னா எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு வாட்டி கூட ஹியூமன் வேர்ல்டில் சாப்பிட்டது இல்லை இது வரைக்கும், ஸோ இப்போ சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு சாப்பிட்றதுக்காக சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறான். நம்ம ஹீரோவை எல்லாத்தையுமே டேபிள் எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன், இது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு ஐயா ஒரு வழியாக ஹியூமன் ஃபுட்டை சாப்பிட்டு போறேன் அப்படின்னு ஒரு ஸ்பூன் வாயில் எடுத்து வச்சு பார்த்துட்டு இது உண்மையிலே சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்கா. நீ பாராட்டுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். அண்ட் அந்த பொண்ணுக்கு மொத்தமாக 2 பேர் இருக்கு, ஒன்று ப்ளூ இன்னொன்று மீலி. ஸோ நான் 2 பேருமே கலந்து யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அந்த பொண்ணு இப்போ நம்ம ஹீரோ ஹியூமன் வேர்ல்டு கூட்டிகிட்டு வந்திருக்கா. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். நம்ம ஹீரோ ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்து ஒரு நாள் மட்டும் தான் இருக்க முடியும், அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுறதே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா.